ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சரியா 1986 மதுரைக்கு மிகவும் அருகாமையில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். ரொம்ப அழகா இருக்கிற அந்த கிராமத்துல ஒரு வீடு மட்டும் வயலோட சேர்ந்து தனிமையில இருந்திருக்குது. சரியா வார வாரம் வட்டி வாங்க வர ஒரு நபர் அந்த வீட்டுக்கு போறாரு. போய் அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணை மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ரொம்ப நேரமா கூப்பிட்டு அந்த வீட்டிலேருந்து யாருமே வெளியே வராததுனால அந்த வீட்டோட கதவை தட்டலான்னு சொல்லி நாக் பண்றாரு. அப்படி தட்டும்போது அந்த கதவு உள்பக்கமா தாழ்பால் போடாம ஓப்பனா தான் இருந்திருக்கு. டக்குன்னு அந்த கதவும் ஓப்பன் ஆயிருது. அப்படி ஓப்பனான கதவுக்குள்ள அவர் பார்த்த விஷயம் அவரை அதிர வச்சிருக்கு. அப்படி அந்த நபர் என்ன பார்த்தாரு அப்படின்னா, அந்த வீட்டுல வசிச்சுட்டு வந்த மீனாட்சி அப்படிங்கிற பொண்ணை நடு வீட்டுல தூக்குமாட்டி தொங்கிட்டு இருக்கிறத பார்த்து அந்த நபர் ஆடி போயிருக்காரு. சரியா 1996 மதுரைக்கு மிகவும் அருகாமையில் இருக்கிற ஒரு அழகான சின்ன கிராமத்துல மீனாட்சி அப்படிங்கிற கணவனை இழந்த ஒரு பெண்மணி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. மீனாட்சி உட்பட அந்த ஊர் மக்கள் அனைவருமே விவசாயத்தை தான் நம்பி இருக்கிறாங்க. மீனாட்சியும் அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பயிர்களை பயிரிட்டு சந்தைக்கு எடுத்துட்டு போய் அந்த பயிர்களெல்லாம் விற்று அதுக்கப்புறமா அதை காசாக்கி அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கிற சமயத்துல அந்த வருஷம் ஃபுல்லாவே வறட்சியா இருந்திருக்குது. அதனால மீனாட்சிக்கு பெருசா லாபம் இல்லாததுனால மீனாட்சி அந்த ஊருக்குள்ளேயே கந்து வட்டி கொடுத்துட்டு இருக்கிற ரத்னவேலு அப்படிங்கிற நபர்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்குறாங்க. ரத்னவேலு அப்படிங்கிற நபர் அந்த ஊருக்குள்ளேயே ரொம்ப ஃபேமஸான ஆளும் கூட. அது மட்டும் இல்லாம சரியா வட்டி கொடுக்கல அப்படின்னா வட்டிக்கு வட்டி கூட அந்த நபர் போடுவார்னு சொல்லப்படுது. இப்பேற்பட்ட ஆள்கிட்ட மீனாட்சி வட்டிக்கு கடன் வாங்குறாங்க. மீனாட்சியும் அவங்க வாங்கிட்டு வந்த பணத்துல பயிர்களெல்லாம் வாங்கிட்டு வந்து பயிரும் போட்டு விவசாயம் பண்ணணும்னு சொல்லி அவங்க வறண்டு போன நிலத்துல உழுது பயிரும் விடுறாங்க. இதுக்கப்புறமா மழையும் பொய்த்து போயிடுது. இதனால மீனாட்சி மறுபடியும் வட்டி கூட கட்ட முடியாம சிரமப்பட்டு இருக்கிறாங்க. மீனாட்சிக்கு அந்த ஊர்ல உறவினர்கள் மற்றும் குழந்தைங்கன்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. மீனாட்சி தனிமையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு இளம் வயது தான் மீனாட்சிக்கு. இப்படி போயிட்டு இருக்க சமயத்துல மீனாட்சினால சரியா வட்டி கட்ட முடியாததுனால கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக மீனாட்சினால வட்டி கட்ட முடியல. இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட ரத்னவேலு மீனாட்சியோட வயலை தாண்டி தான் ரத்னவேலோட தோட்டத்துக்கு போக வேண்டியது இருந்திருக்குது. அதனால ரத்னவேலு காலையிலும் சாயங்காலம் போயிட்டு வரும்போதெல்லாம் மீனாட்சியோட வீட்டுக்கு போய் மீனாட்சியை தரக்குறைவாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. எப்போ பணம் கொடுக்க போற, சீக்கிரமா வட்டியாவது கொடு, இல்லை அப்படின்னா மொத்த பணத்தையும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் மீனாட்சியை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ரத்னவேலு ஆபாச வார்த்தைகளால மீனாட்சியை புண்படுத்த ஆரம்பிக்கிறாரு. மீனாட்சியும் எப்படியாவது உங்க பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. மீனாட்சினால சுத்தமா முடியல. இதுக்கப்புறமா ரத்னவேலுவோட டார்ச்சர் தினம் தினம் அதிகமானதுனால மீனாட்சி என்ன பண்றதுன்னு தெரியாம அன்னைக்கு நைட்டு தூக்கு போட்டு இறந்துடுறாங்க. இது தெரியாத ரத்னவேலு அடுத்த நாள் காலையில அவங்க வழக்கம் போல தோட்டத்துக்கு போகும்போது இன்னைக்கும் அவளை பிடிச்சி கண்டிப்பா திட்டி விட்டுட்டு தான் போகணும்னு சொல்லி அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி அவரோட வில்லு வண்டியை நிப்பாட்டிட்டு பொறுமையா நடந்து வந்து மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படி கத்திட்டு இருக்கும்போது மீனாட்சியோட சத்தம் கொஞ்சம் கூட கேட்கல. ஒருவேளை தனக்கு பயந்து உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு ரத்னவேலு பலமா ஆபாசவாதிகளால பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது எந்த சத்தமுமே வராததுனால இவ்வளவு நேரம் அமைதியா நின்று பேசிட்டு இருந்த ரத்னவேலு மீனாட்சியோட வீட்டு கதவை தட்டலான்னு சொல்லி இப்படி தட்டுறாரு. தட்டும்போது அந்த கதவு உள்பக்கமா தாழ்பால் போடாம ஓப்பனா திறந்துருது. அப்படி திறக்கும் போது ரத்னவேலு பார்த்த விஷயம் அவரை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. அப்படி என்னாச்சு அப்படின்னா, மீனாட்சி நடு வீட்டுக்குள்ள தூக்கு போட்டு தொங்கிட்டு இருக்கிறத பார்த்து ரத்னவேலுக்கு ரொம்பவுமே ஷாக்கிங் ஆயிடுது. இந்த விஷயத்துல ரத்னவேலு கொஞ்சம் கூட இறக்கப்படாம எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம கூட இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல மறுபடியும் மீனாட்சியை ஆபாசமா பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறமா ரத்னவேலுவோட மூளையில ஒரு வினோதமான ஒரு யோசனையும் வருது. என்ன அப்படின்னா, இவ வேற இன்னும் பணம் நமக்கு கொடுக்கவே இல்லை, வட்டியும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இவளுக்கு குழந்தையா சொந்தமா பந்தமா யார் இருக்காங்க, யாருமே இல்லையாச்சு. இவரோட இடத்தையும் வீட்டையும் நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னவேலோட மூளையில ஒரு தவறான ஒரு யோசனை தோன்றுது. இதுக்கப்புறமா அந்த வில்லு வண்டியை ஓட்டிட்டு வந்த அவரோட வேலையாள கூப்பிட்டு இப்படி மீனாட்சி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள எல்லாத்துக்கும் தகவல் சொல்லிட்டு வா அப்படின்னு ரத்னவேலு அனுப்பி விடுறாரு. அப்படி அனுப்பி விட்டதுக்கு அப்புறமா அந்த வேலையாளும் ஊருக்குள்ள போயிட்டு எல்லா மக்கள்கிட்டையும் மீனாட்சி தற்கொலை பண்ணி இறந்து போனதை சொல்லி கூப்பிட்டு வராரு. கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஊர் மக்களே மீனாட்சியோட பிணத்தை எடுத்து அவங்களே சடங்கெல்லாம் முடிச்சு அவங்களே புதைச்சிடுறாங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் ஆட்டங்களே ஆரம்பிக்குது. சரியா ஒரு 2 நாள் கழிச்சு மீனாட்சியோட வீட்டை தாண்டி தான் ரத்னவேலு அவரோட தோட்டத்துக்கு போகணும்.
கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் கழிச்சு மீனாட்சியோட வீட்டை தாண்டி காலையில் போயிடுறாரு. போயிட்டு அன்னைக்கு பாசனத்துக்காக தண்ணி திறந்து விட்டுருக்குறாங்க. அதனால நைட்டு வேலையாளர்கள்லாம் வந்து நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 12 மணி அளவில் ரத்னவேலு மட்டும் அவரோட வில்லு வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி ஓட்டிட்டு வரும்போது நல்லா வேகமாக வந்துட்டு இருந்த அந்த வில்லு வண்டி டக்குன்னு மீனாட்சியோட வீட்டுக்கு முன்னாடி வந்து அப்படியே நின்றுது. சரியா அது வந்து 2 மாடு பூட்டின ஒரு வண்டி. அந்த மாட்டு வண்டி நகராமல் இருக்கிறத பார்த்த ரத்னவேலு போ போ அப்படின்னு சொல்லி மாடு 2த்தையும் சாட்டையினால அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த மாடுகள் 2மே மிரள ஆரம்பிக்குது. ஆனால் ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க மாட்டேங்குது. இது என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரத்னவேலு ஏன் இப்படி பண்ணுற, வழக்கமாக போயிட்டு வர்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு ரத்னவேலு அந்த மாடுகளையும் ஆபாசமாக திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப அடியை வாங்கிட்டு இருந்த அந்த மாடுகளும் அடியை தாங்க முடியாமல் அந்த வண்டியை தலைகீழ அப்படியே கவுத்துட்டு அந்த மாடுகள் 2ம் பிச்சுட்டு ஓட ஆரம்பிக்குது. மீனாட்சியோட வீட்டை கிராஸ் பண்ணி ஓடுறதுக்கு ட்ரை பண்ண அந்த மாடுகள் 2ம் என்ன ஆச்சுன்னு தெரியாம மிரண்டு போய் மறுபடியும் திரும்பி ரத்னவேலுவோட தோட்டத்துக்கு ஓட ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு இருந்த ரத்னவேலுக்கு ரொம்பவுமே கோபம் வந்துடுது. அதனால அவர் கையில் வச்சிருந்த ஈட்டி எடுத்து அந்த மாடுகள் மேலே குத்த ட்ரை பண்ணுறாரு. நல்வாய்ப்பாக அந்த மாடுகள் 2மே தப்பிச்சு அவரோட தோட்டத்துக்குள்ளே பயந்து ஓடிடுது. வழக்கத்துக்கு மாறா ஏன் இந்த மாடு இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரத்னவேலுக்கு ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருக்குது. இதுக்கப்புறமா ரத்னவேலு அவர் நின்றிருந்த இடத்துலையே சத்தம் போட்டு அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த ஆள்கிட்ட 2 மாடுகளும் ஓடி வந்துருச்சு, பிடிச்சி கட்டு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுறாரு. இதுக்கப்புறமா சரிங்க ஐயா நானும் பிடிச்சி கட்டிடுறேன்னு அந்த வேலையாளும் சொல்லிட்டு அந்த மாட்டை பிடிச்சி கட்டுறதுக்கு போயிடுறாங்க. இனி என்ன பண்ணுறதே, நீ நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னவேலுவும் பொறுமையாக மீனாட்சியோட வீட்டை கிராஸ் பண்ணி போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி ரத்னவேலு அந்த வீட்டை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு பெண் அழுகிற மாதிரி சத்தம் ரத்னவேலுக்கு கேட்க ஆரம்பிக்குது. அன்னைக்கு சரியாக ஞாயிற்றுக்கிழமை முழு அமாவாசையும் கூட. ரத்னவேலு நல்லா குடிச்சிருக்கிறாரு. மப்பு தலைக்கேறி போனதுனால இப்படியெல்லாம் குரல் கேட்குது அப்படின்ட்டு ரத்னவேலு அதை கண்டுக்காமல் ஒரு 4 அடி எடுத்து வைக்கிறாரு. அப்படி ரத்னவேலு ஒரு 4 அடி எடுத்து வச்சதுக்கப்புறமா ரத்னவேலுக்கு பின்னாடி யாரோ குலுசோட நடந்து வர மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இதை கேட்ட ரத்னவேலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனசுக்குள்ளே பயம் வர ஆரம்பிக்குது. ரத்னவேலுவும் ஒரு பயத்தோட பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பின்னாடி யாருமே இல்லை. நமக்கு போதை அதிகமாயிருச்சு, நீ கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னவேலு வேக வேகமாக போயிட்டுருக்கிறாரு. அப்படி வேக வேகமாக போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு மைல்கல் மேலே ஒரு பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரத்னவேலு ஒரு அழகான பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ரத்னவேலுவை பார்த்து கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிக்குது. ஆனால் ரத்னவேலுக்கு அந்த பொண்ணோட முகம் தெளிவாக தெரியல. ரத்னவேலோட போதை ரொம்ப அதிகமாயிருது. இதுக்கப்புறமா ரத்னவேலு அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஏய் பொண்ணு, நீ யாரு, நீ ஊருக்கு புதுசாக இருக்கிற, இங்கே உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கிற, ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த இடத்துல நீ இன்னத்துக்கு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரத்னவேலு அந்த பொண்ணுகிட்ட பேச்சு கொடுக்குறாரு. அதான் நீ இருக்கல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு டைப்பாக ரத்னவேலுக்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த ரத்னவேலுக்கு என்ன மைண்டில் தோணுது அப்படின்னா, நமக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சிருச்சு அப்படின்னு ரத்னவேலுவும் அந்த பொண்ணுக்கிட்ட என்ன ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக பேச ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நேரமாக குனிஞ்சு சிரிச்சிட்டு இருந்த அந்த பொண்ணு டக்குன்னு ரத்னவேலுவை பார்த்து பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ரத்னவேலு நோட் பண்ணுறாரு அது இறந்து போன மீனாட்சி அப்படின்னு சொல்லி. உனக்கு என்னோட உயிரையும் கொடுத்துட்டு உனக்கு என்னோட உடம்பையும் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ரத்னவேலுவை பார்த்து ரொம்ப விகாரமாக சிரிக்க ஆரம்பிக்குது மீனாட்சியோட ஆன்மா. நீ தான் இறந்துட்டல்ல அப்படின்னு சொல்லி ரத்னவேலு மீனாட்சியை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அவரோட வார்த்தைகள் எல்லாமே குளர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா மீனாட்சியோட ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா, தவறே பண்ணாத நான் இறந்துட்டேன், இத்தனை தவறுகள் பண்ணிட்டு இந்த ஊருக்குள்ள நீ எப்படி உயிரோட இருக்கலாம், உன்னையும் என்னோட கூப்பிட்டு போறது தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கத்த ஆரம்பிக்கிறாங்க. மீனாட்சியோட ஆன்மா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த ரத்னவேலு ரொம்பவுமே பயப்பட ஆரம்பிச்சிடுறாரு. இதுக்கப்புறமா ரத்னவேலு அவரோட வீட்டுக்கு மிரண்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ரத்னவேலு மிரண்டு ஓடிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக தான் அவரோட வீடு இருக்குது. அது வரைக்கும் எந்த வீடுகளும் கிடையாது, எந்த வயல்காடுகளும் கிடையாது. அப்படி ரத்னவேலு ரொம்ப பயந்து ஓடிட்டு இருக்கும்போது ஐயோ காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ரத்னவேலு ரொம்ப கத்திட்டே ஓடிட்டு இருக்கிறாரு. அப்படி ஓட ஓட பின்னாடி மீனாட்சியோட ஆன்மா பயங்கரமாக சிரிச்சுட்டு ரத்னவேலுவை பின்தொடர்ந்து ஓடி வந்துட்டு இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே ரத்னவேலு தான் இறந்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு வழியாக ரத்னவேலு அந்த கருப்பராயன் கோயிலுக்குள்ளே ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறாரு. இதுக்கு மேலே வர முடியாத மீனாட்சியோட ஆன்மா அந்த கோயிலோட எல்லையிலேயே நின்றுது.
கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிருது. 1 மணி நேரமா ரத்தினவேலு அந்த கோயிலுக்குள்ளேயே இருக்கிறாரு. இதுக்கப்புறமா ரத்தினவேலுவும் சுத்தி சுத்தி பார்க்குறாரு. மீனாட்சியோட ஆன்மா எங்கேயுமே தென்படல. இதுக்கப்புறமா மீனாட்சியோட ஆன்மா போயிட்டு தான் நினைச்ச ரத்தினவேலு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோயிலுக்குள்ள இருந்து ஒரு பயத்தோடையே அவரோட வீட்டை நோக்கி மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது அவர் வீட்டுக்கு போற வழியில கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் பழமையான ஒரு புளிய மரம் இருக்குது. அந்த புளிய மரத்துக்கிட்ட அவர் தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு நபர் நின்று இருக்கிறத பார்த்துட்டு ரத்தினவேலு ரொம்ப சந்தோஷத்தோட அந்த நபர்கிட்ட ஓடிட்டு இருக்காரு. ஓடி போய் அந்த நபர்கிட்ட மூச்சு வாங்க பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, தன்னை மீனாட்சியோட ஆன்மா பின்தொடருது, எப்படியாவது என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது, நீ வந்தது கரெக்டு தான், ஆனா யார்கிட்ட சொல்லணுங்கிறத தெரியாம சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னடா சொல்ற, நானே தப்பிச்சும் பொழைச்சேன்னு உயிர் தப்பி ஓடி வந்திருக்கேன், நீ என்னடா இப்போ சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு ரத்தினவேலு அந்த நபரை பார்த்து பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. என்ன தைரியம் இருந்தா என்னையவே திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த நபரோட உருவம் மாற ஆரம்பிக்குது. பார்த்தா மீனாட்சியோட உருவமா இருக்குது. இதை பார்த்த உடனே ரத்தினவேலுக்கும் தெரிஞ்சிருது, மீனாட்சி தான் அவரோட வேலை செய்கிற ஆளோட ரூபத்தில் வந்திருக்கா அப்படின்ட்டு மறுபடியும் பயந்து போய் வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. கருப்பராயா காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடிட்டு இருக்கிறாரு. அப்படி ஓடிட்டு இருந்த ரத்தினவேலு ஒரு கட்டத்துக்கு மேலே கால் தடுக்கி விட்டு ரோட்லேயே விழுந்துடுறாரு. ரத்தினவேலுக்கு இருந்த மப்பே ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறமா ரத்தினவேலு பயத்துடைய பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா மீனாட்சியோட ஆன்மா தன் நெருங்கிடுச்சு. இதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மீனாட்சியோட ஆன்மாவோட காலில் விழுந்து ரத்தினவேலு கதற ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தயவு செஞ்சு நீ மன்னிச்சிரு, நான் உனக்கு பண்ணது தப்பு தான், அநியாய வட்டி போட்டு உன்னோட சாவுக்கு நான் காரணமாயிட்டேன், தயவு செஞ்சு நீ மன்னிச்சிருன்னு சொல்லி மீனாட்சியோட காலில் விழுந்து கதற ஆரம்பிக்கிறாரு ரத்தினவேலு. நீ என்னதான் நீ ஏமாத்தினாலும் இன்னைக்கு உன்னோட மரணம் உறுதி அப்படின்னு சொல்லி மீனாட்சியோட ஆன்மா அவரை கொல்ல ட்ரை பண்ணுது. அப்படி கொல்ல ட்ரை பண்ணும்போது மறுபடியும் ரத்தினவேலு எந்திரிச்சு அந்த கோயில் பக்கம் ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கோயிலோட கேட்டு மூட ஆரம்பிக்குது. மூடினதுக்கு அப்புறமா ரத்தினவேலுனால உள்ளே போக முடியல. கேட்டுக்கு வெளியவே நின்று கருப்பா காப்பாத்து அப்படின்னு சொல்லி ரத்தினவேலு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கோயிலுக்கு உள்ளே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 அடிக்கு மேலே ஒரு உருவம் எந்திரிக்க ஆரம்பிக்குது. எந்திரிச்சு குதிரை கத்துற மாதிரியெல்லாம் சத்தம் இவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. ஒரு சின்ன வெளிச்சமும் ஏற்படுது. அப்படி ஏற்பட்டிருக்கும் போது கிட்டத்தட்ட அந்த 8 அடி இருக்கிற உருவம் பொறுமையாக நடந்து வர ஆரம்பிக்குது. நடந்து வந்து அந்த இருட்டிலேயே அந்த உருவமும் நின்றுது. நின்றுட்டு இருக்கும்போது அந்த ஒளியும் அந்த உருவத்துக்கூடையும் நின்றுது. இதை பார்த்துட்டு இருந்த ரத்தினவேலுக்கு தெய்வம் தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிருது. சாமி காப்பாத்துன்னு சொல்லி அந்த கேட்டுக்கு வெளியவே படுத்து வேண்ட ஆரம்பிக்கிறாரு, காப்பாத்து அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த உருவத்துக்கிட்ட இருந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லை. இதுக்கப்புறமா வந்த மீனாட்சியோட ஆன்மா கையெடுத்து கும்பிட ஆரம்பிக்குது. கையெடுத்து கும்பிட்டு எனக்கு நீதி வழங்கின சாமிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி வேண்ட ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு இருந்த ரத்தினவேலுக்கு ரொம்பவே பயமாயிருது. என்னை ஒன்றும் பண்ணிடாதே, என்னை கொன்றாத, இனிமேல் யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரத்தினவேலு ரொம்பவுமே பயந்து அழுக ஆரம்பிக்கிறாரு மீனாட்சி கிட்ட. உன்னைய வந்து என் கையால் நான் கொல்ல மாட்டேன், நீ உன்னோட கைகளாலேயே தூக்கு போட்டு இன்னைக்கு செத்துருவ, இது வந்து உறுதி அப்படின்னு மீனாட்சியோட ஆன்மா ரத்தினவேலுக்கு ஒரு சாபம் கொடுத்துருது. இதை கேட்டுட்டு இருந்த ரத்தினவேலுக்கு ரொம்பவே பயமாயிருது. ரொம்ப கத்தி கதற ஆரம்பிக்கிறாரு. நான் உன்னோட இடத்த கூட நான் வேற யாருக்காவது பேரில் எழுதி வச்சிடறேன், தயவு செஞ்சு என்னை வந்து விட்டுரு, என்னை வந்து எதுவும் பண்ணிடாது, இனிமேல் யார்கிட்டையுமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு கதற ஆரம்பிக்கிறாரு. ஆனால் என்னதான் ரத்தினவேலு கத்தி கதறியும் மீனாட்சியோட ஆன்மா கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. பாவப்பட்ட உன்னை என்னோட கைகளால் உன்னை எப்பவுமே கொல்ல மாட்டேன், ஆனால் நீ உன்னோட கைகளாலேயே கண்டிப்பாக இறந்து போவ அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மீனாட்சியோட ஆன்மா அந்த இடத்துல இருந்து அப்படியே மறைஞ்சிருது. இதுக்கப்புறமா பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த 8 அடியில் இருக்கிற அந்த உருவமும் அப்படியே பொறுமையாக கோயிலுக்குள்ளே போக ஆரம்பிக்குது. அது கண்டிப்பாக கருப்பராயன் தான். நம்ம செஞ்சது ஒரு பெரிய தப்பு தான், ஆண்டவனே வந்து அதுக்கு வடிவு செஞ்சு கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு ரத்தினவேலு நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறமா எப்படியும் இறக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு போன ரத்தினவேலு பொறுமையாக வீட்டை நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அவங்க வீட்டில் அவங்களோட மனைவி இருந்திருக்கிறாங்க. மனைவி ரொம்ப நேரமாக ரத்தினவேலு காத்துட்டு இருந்திருக்கிறாங்க. ரொம்ப முகம் வாடி போய் ரொம்ப சோர்வாக வந்த ரத்தினவேலு கிட்ட அவங்களோட மனைவி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏங்க இவ்வளோ நேரம்னு சொல்லி ரத்தினவேலு கிட்ட விசாரிக்கிறாங்க. இதை காதில் வாங்கின ரத்தினவேலு, இனிமேல் யாருக்குமே அநியாய வட்டி கொடுக்காத, வட்டிக்கே கொடுக்காத, அசல் மட்டும் கொடுத்துட்டு வாங்கிக்கோ, முடியாதவங்க கிட்ட முடிஞ்சப்போ நீ பணம் வாங்கிக்கோ, தேவையில்லாமல் யாரோட நிலத்தையும் வந்து அபகரிக்கிறது இந்த மாதிரிலாம் எப்பவுமே நீ பண்ணாத அப்படின்னு ரத்தினவேலுவோட மனைவி கிட்ட ரத்தினவேலு சொல்கிறாரு. ரத்தினவேலுக்கும் அப்போது ஒரு சின்ன வயசு தான் சொல்கிறாங்க, 30-35 வயசு அவ்வளோதான் இருக்குமாமா. ரத்தினவேலுக்கும் குழந்தைகள் இல்லை. ரத்தினவேலோட ஒய்ஃபு அப்போ மாசமாக இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருந்த ரத்தினவேலோட ஒய்ஃபுக்கு எதுவுமே புரியல. இதுக்கப்புறமா அதிகாலையில் கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு தான் ரத்தினவேலு போய் படுக்கிறாரு. அவங்களோட மனைவி கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு.
அவங்களோட மனைவி என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, ரத்னவேலுக்கு போதை அதிகமானதுனால ரத்னவேலு இப்படி உளறிட்டு இருக்காரு அப்படின்னு ரத்னவேலோட ஒய்ஃப் நினச்சிக்கிறாங்க. இதுக்கப்புறமா தான் செத்துருவேன்னு சொல்லிட்டு ரத்னவேலும் கண்ணை மூடி அப்படியே படுத்துறாரு. இதுக்கப்புறமா அதிகாலை ஒரு 4 மணிக்கு ரத்னவேலோட ஒய்ஃப் எந்திரிச்சு ரத்னவேலு இருக்காரான்னு பார்க்குறாங்க. ரத்னவேலுவை காணோம். எங்கே போனாருன்னு தெரியலையே, வெளியே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த ரத்னவேலோட ஒய்ஃப்க்கு ஒரு பேரதிர்ச்சி. என்ன அப்படின்னா, மீனாட்சி எப்படி இறந்தாங்களோ அதே மாதிரி ரத்னவேலுவும் வீட்டுக்கு நடுவில் தூக்கு போட்டு தொங்கி இறந்து போனதை பார்த்து ரத்னவேலோட ஒய்ஃப் கத்தி கதற ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் ரத்னவேலோட ஒய்ஃபுக்கு புரியுது, நடந்தது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு ரத்னவேலோட ஒய்ஃபும் புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறமா அவருக்கு நடக்க வேண்டிய சடங்குகள் எல்லாத்தையுமே நடத்தி அவரை நல்லபடியாக அடக்கமும் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா ரத்னவேலோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அநியாய வட்டி போட்டு யாருக்கிட்டையெல்லாம் இடம் பொருள் அப்படின்னு சொல்லி அபகரிச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவங்க அபகரித்த பொருள் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துட்றாங்க. பிறக்க போகிற தன்னோட குழந்தையாவது எந்த பாவமும் இல்லாமல் இந்த பூமியில் ஆல்ரெடி எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னவேலோட ஒய்ஃபும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கருப்பராயன் கோயில் போய் வண்டி போட்டு சாமி கும்பிட்றாங்க. இதுக்கப்புறமா அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துடுது. அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அந்த ஊரை விட்டே அவங்க போயிடுறாங்க. இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கும் ஈஸியாக நம்மளை இஎம்ஐயில் மாட்டி விட்டுறாங்க. டிஜிட்டல் ஸ்கேமும் இருக்குது. அதே சமயம் ஏதாவது பொருள் வாங்க போனோம்னாலும் ஈஸியாக இஎம்ஐ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வட்டி இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டு உழப்பி உள்ள நம்ம சிக்க வச்சிடறாங்க. ஆனால் கண்டிப்பாக அதில் வட்டி வரும். மேக்ஸிமம் இப்போவும் நிறைய பேரெல்லாம் அநியாய வட்டியெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு எடுத்துக்காட்டு. உங்கள் வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷ்யமான சம்பவங்களை நம்ம சேனலில் பதிவிட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி அதை வாய்ஸ் நோட் இல்லை அப்படின்னா சேட்டிங்கில் கூட பதிவிடலாங்க. மேலும் ஒரு அமானுஷ்யமான சம்பவத்தை சந்திக்கும் வரை தேங்க்ஸ் டு கோகுல்ஸ் இன்வெஸ்டிகேஷன்.